சத்யாவில் எல்லாம் வாங்கலாம் கைவீசு. உங்கள் சத்யா. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் உங்கள் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட். ஜென்மத்தில் கேது இருப்பதனால் நரம்பு படபடப்பு அதீத கவனமாக பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியமான அமைப்பு. வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் உங்கள் வித்தைகளை மருத்துவமனையில் காலை தூக்கின்னு படுத்துன்னு இருப்பீங்க, அங்கே தான் பார்க்க வேண்டியது வரும். பழைய கடன்கள் பைசலாகும். பழைய சத்ருக்களுடைய அமைப்பு அந்யோன்யமாக இருக்கும். பெற்றோர் பெரியோர் மூலியமாக அதிகம் ஆதாயம் பெறுவீர்கள். சிம்ம ராசிக்காரர்கள் 12 ராசிகளில் நகை நட்டுக்கள் ஆடை ஆபரணங்கள் அதிகமாக வாங்கக்கூடிய ராசி நீங்க தான் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு 2026 எப்படி இருக்கும்? பெருமாள் வழிபாடு, அலர்ஜி, ஒவ்வாமை, கோயிந்தான்னு சொன்னாவே முன்னேறிக்கலாம். அதே போல விட்டமின் டி டெபிஷியன்சி, கால்சியம் டெபிஷியன்சி, முதுகுல தொந்தரவு வரும். துலாம் ராசி நேயர்களுக்கு 2026 எப்படி இருக்கு? அற்புதமா இருக்கும். வச்சு உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதை காப்பாத்திக்கிறது உங்க புத்தி. அலர்ஜி, ஜாயிண்ட் பெயின்ஸ், கீழே முதுகுல எக்ஸசைஸ் பண்ணலன்னா கண்டிப்பா முதுகுல இருந்து காலுக்கு போற நரம்பு தொந்தரவு பண்ணும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்? விநாயகரை பிடிச்சிக்கணும். ஜென்மத்தில் கேது இருப்பதனால் நரம்பு படபடப்பு அதீத கவனமாக பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியமான அமைப்பு. சிம்ம ராசிக்காரங்க 8ல் சனி இருப்பதனால் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் உங்கள் வித்தைகளை மருத்துவமனையில் காலை தூக்கின்னு படுத்துன்னு இருப்பீங்க, அங்கே தான் பார்க்க வேண்டியது வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. சிம்மத்துக்கு வண்டியில் 2 வீலராக இருந்தாலும் ஹெல்மெட் போட்டுக்கிறது, 4 வீலராக இருந்தால் சீட் பெல்ட்டை போட்டுக்கிறது. எதில் போனாலும் ஜாக்கிரதையாக இருங்க. ஃப்ளைட்டில் போயிட்டு அடிக்கடிக்கு நடந்துங்கன்னு போகாதீங்க. ஃப்ளைட்டில் திடீர்னு உங்களுக்குன்னு ஜெர்க் ஆகும், அதான் ஆச்சரியமாக இருக்கும். மாட்டிக்கிங்க, மூஞ்சி கிஞ்செல்லாம் எல்லாம் சில்லற வர வேண்டியதாகிடும். உஷாராக இருக்கக்கூடிய அமைப்பு வாகனத்தில். மற்றபடி அனுகூலம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் ஏற்றம், பழைய கடன்கள் பைசலாகும். பழைய சத்ருக்களுடைய அமைப்பு அந்யோன்யமாக இருக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம் பெறும். பெற்றோர் பெரியோர் மூலியமாக அதிகம் ஆதாயம் பெறுவீர்கள். இரத்தபந்த உறவுகளுக்கு உங்களுக்கும் இருந்த சிக்கல் தீரும். படிப்பில் நீங்கள் பிடித்த காலேஜுக்கு செல்வது, ப்ரமோஷன் கிடைப்பது, உத்தியோகத்தில் ஏற்றம் கிடைப்பது, அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு அனுகூலங்கள் காணப்படுவதெல்லாம் சிம்மத்திற்கு அற்புதமான அமைப்பு. காரிய சித்தி மாலை என்ற மந்திரத்தை கேட்பதன் மூலியமாக, சொல்வதன் மூலியமாக பெரிய பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நர்வஸும் படபடப்புனாவே பிபி, லோ பிபி, ஹீமோக்ளோபின் கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் நல்லது நடக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக திருஞான சம்பந்தருடைய கோளர் பதிகத்தை கேட்பதன் மூலமாக கேது ராகுவுடைய பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இடமாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் உன்னதமான சூழ்நிலை பெறுவீர்கள். அதிகமாக சிம்மராசிக்காரர்கள் 12 ராசிகளில் நகை நட்டுக்கள் ஆடை ஆபரணங்கள் அதிகமாக வாங்கக்கூடிய ராசி நீங்கள் தான் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அது வாங்குறீங்கன்னா இப்படி ஏதாவது ஒன்று பணம் வரும், இல்லை யாராவது கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு யோக பலத்தை பெறக்கூடிய அற்புதம். கன்னிராசிக்காரங்களுக்கு 2026 எப்படி இருக்கும்? பெருமாள் வழிபாடு, அலர்ஜி, ஒவ்வாமை, கோயிந்தான்னு சொன்னாவே முன்னேறிக்கலாம். அதே போல் விட்டமின் டி டெபிஷியன்சி, கால்சியம் டெபிஷியன்சி, முதுகில் தொந்தரவு வரும். முதுகுக்கு கரெக்டாக பயிற்சியெல்லாம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். எதாவது யோசிச்சுக்கினே தூங்க வேண்டியது. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலையை நினச்சி தூங்க வேண்டியது, அதை நினச்சே தூங்க வேண்டியது, சாப்பிட்றது கிடையாது, அன்டைம் சாப்பாடு, டீ காஃபியை குடிச்சின்னு சுற்ற வேண்டியது, வயிற்றை கெடுத்துக்க வேண்டியது. இதுதான் பிரச்சனை. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலையை கவனமாக பார்த்துக்கணும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவார்கள்.
தொழில் மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். தொழிலில் திடீர்னு ஒரு ஜம்ப் ஏற்படும், ஒரு ஹைக் ஏற்படும், ஒரு இன்க்ரிமெண்ட் ஏற்படும். வேறு இடத்துல இருந்து நமக்கு அழைப்புகள் வரும். உடனே யோசிக்கக்கூடாது, ஐயோ இந்த இடத்துல நம்மளை கோயில் கட்டி கும்பிட்றாங்களே, இதை விட்டுட்டு போகலாமான்னு. கிடைக்கிற சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அசையாம சேப்பொருள் சேர்க்கை ஏற்படும், லாபம் ஏற்படும், தைரியம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். லாபத்தினுடைய அமைப்பு, விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கன்னியா ராசிக்காரங்க கொஞ்சம் ஞாபக மருதியால் விட்டுறது இருக்கும். ட்ராவல் போகிறச்ச ரொம்ப விலை உயர்ந்த பொருளெல்லாம் வச்சுக்காதீங்க. களவு போகிறதுக்கு சாத்தியக்கூறு உண்டு. ஃபோனை பத்திரமா வச்சுக்கோங்க. ஃபோனை தூக்கின்னு ஸ்டைலாக வண்டியில் ட்ரெயின் ஓரத்தில் நின்று அவனை பிடிங்கின்னு ஓடுவான். அப்புறமா ரீல்ஸ் போட்டுன்னு தான் உட்காந்துருக்கணும். ஜாக்கிரதையாக இருங்க. கண்டிப்பாக சேஃப்டியை மொத்தமாக பார்த்துக்குங்க. கன்னியா ராசிக்காரர்களுக்கு பொருள் களவு போகிறதுக்கு உண்டான சான்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம். பர்ஸில் கிரெடிட் கார்டெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஸ்டைலாக எல்லா கார்டு கீடெல்லாம் பின் நம்பரெல்லாம் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி போட்டுட்டு அப்புறமா புலம்புறதுக்கு அதிகமான சான்ஸ் உண்டு. கன்னியா ராசிக்காரர் முடிஞ்சால் போயிட்டு இந்த டிவி பார்த்தோன்னா பின் நம்பரை மாற்றிட்டு அதை உங்கள் அம்மாக்கிட்டே யார்கிட்டே சொல்லி வைங்க, இல்லைன்னா அதையும் மறந்துடுவீங்க. அதையும் மறந்துட்டு என் உயிரை வாங்காதீங்க. கன்னியா ராசிக்காரர்கள் எதை செய்தாலும் ரகசியத்தை பேணி காப்பதும் ரகசியமாக இருப்பதும் நன்மை தரும். துலாம் ராசினியர்களுக்கு 2026 எப்படி இருக்கு? துலாம் சுக்கிரன் அதிபதி. வராகி, சூலினி, பிரித்திங்கரா, நரசிம்மர், அப்படி உக்கிர தெய்வ வழிபாடு. சனி உச்சமான ராசி. சனி உச்சம், சனி நீச்சம், சனி ஆட்சினாவே எக்ஸசைஸ் தான். அற்புதமாக இருக்கும். 6ஆம் இடத்தில் சனி கிட்டத்தட்ட 2027 வரைக்கும் ஃபுல்லாக இருக்கார். வச்சு உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். அதை காப்பாற்றிக்கிறது உங்கள் புத்தி, இல்லைன்னா சரியாக வராது. எப்பவுமே துலாத்துக்கு ஒரே ஒரு விஷயந்தான், அவங்க சொல்கிறது தான் எல்லாரும் கேட்கணும். அவங்க தான் நம்பர் 1ல் இருப்பாங்க. இது பேர் போங்குன்னு பேர். இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கினா நல்லாயிருக்கும். தொழிலில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். ஜூன் மாதத்துலேருந்து கண்டிப்பாக அந்த மாற்றம் வந்தால் எடுத்துக்கொள்வது நன்மை. கன்ஃபார்மாக துளாராசிக்கு அலர்ஜி, ஜாயின்ட் பெயின்ஸ், கீழே முதுகில் எக்ஸசைஸ் பண்ணலன்னா கண்டிப்பாக முதுகுலேருந்து காலுக்கு போகிற நரம்பு தொந்தரவு பண்ணும். இது ரொம்ப தொந்தரவு பண்ணிடும். 6ல் வேறு சனி. ஸோ அப்படியே அந்த ஃபிட்னஸ்க்கு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் தான் பெரிய அதிர்ஷ்டம். இடம், வீடு, தொழில், உத்தியோகம், கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அனுகூலம் எல்லாம் இருக்கும். பிள்ளைகளோட சண்டை வச்சுக்கூட. சுபகாரியங்கள் டக்கு டக்குன்னு நடக்கும். எப்போத்துலேருந்து நடக்கும்? மே 14 நடக்கும். கண்டிப்பாக பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கணும். புதன்கிழமை பசுமாடுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். புதன்கிழமை பசுமாடுக்கு வாங்கி கொடுக்க யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரும். துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சுபகாரிய அமைப்பை விடாமல் பார்த்துக்கிறது. இந்த வருஷமே நல்லா இருக்குது. அதனால் சும்மா யோசிச்சுக்கினே இல்லாமல் நல்லது பண்ணுங்கள். பிள்ளைகளோட தகராறு வச்சுக்காதீங்க. அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை கேட்பதன் மூலியமாக பூர்வ புண்ணியத்தை ரீஜுவனேட் பண்ணி பலமாக ஆக்கிக் கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம்.